ஹாய் ஹலோ, வெல்கம் டு மைத்ரா விலாக்ஸ். எல்லாருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி பொடி பொடியாக அழகாக வச்சுருக்கோம். இப்போ என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மசாலா அங்கே பார்த்திங்களா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் கொஞ்சம் சின்னது பெருசாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி போட்டு மிக்சியில் அழகாக அரைச்சி நல்லா விழுதாக நல்லா நைஸாக எடுக்க போகிறோம். ரொம்ப இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது புதினா மாதிரி எப்படி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடுங்க, அதே மாதிரி செய்யலாம். பார்த்திங்களா, அது ஃபஸ்ட்டு அரைச்சி ஒரு சைடு அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கடலை எண்ணெய் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. நல்லா வானல் காஞ்சிடுச்சு. இப்போ கடலை எண்ணெயை ஊற்றுறோம். மரச்செக்கு எண்ணெய், ஓகேங்களா. இன்னும் ரெண்டு டேஸ்டியாக இருக்கும். சமைக்கும் போதும் இந்த செக்கு வாசனை, மல்லாட்டை எண்ணெயுடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இப்போ அதுக்கு என்ன தாளிப்பு போட போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஒரு 4 மிளகு போட போகிறோம். இது உளுத்தம்பருப்பு. இதெல்லாம் நல்லா லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அது பச்சை வாசம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் நான் கொஞ்சம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் லைட்டாக போட்டிருக்கேன். அதை வீடியோவில் காமிக்கல, ஓகேங்களா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் போடாததுனால இதை போட்டிருக்கேன். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்க நல்லா கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த கீரையை இப்போ போட்டுடணும். போட்டு வதக்க வேண்டியதான், ஓகேங்களா. நல்லா சூப்பரான தண்ணி எதுவுமே நம்ம விட வேணாம். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இது பார்க்குறதுக்கு பாலக் மாதிரியே இல்லை. பாலக் பன்னீர் சாப்பிட்ருப்போம், பாலக் பன்னீர் கீரை பன்னீர் சாப்பிட்ருப்போம், வேறு மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பசலைக்கீரைன்னு சொல்லுவோம், அந்த கீரை இது மாதிரி செஞ்சால் இன்னும் அருமையாக இருக்கும், ஓகேங்களா. பாருங்கள் நல்லா தண்ணியே நம்ம அவ்வளோ ஒரு குக்காக வச்சு கடையில் எதுவுமே பண்ணலாம். சுட சாதத்துக்கு வச்சு இது மேலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். நல்லா தொக்கு நல்லா அருமையாக வந்துருச்சு. சாப்பாடும் போட்டாச்சு, கொத்தவரங்காய் பொரியலும் கீரை தொக்கு வச்சாச்சு. சாப்பிட்றாங்க. வீடியோவில் முடிஞ்சு காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே இப்போ கேளுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லு கீரை.